தேர்ட் டைப் பாருங்கள், அதாவது ஃபைனலாக இருக்கிற ஒரு டைப் இது. தேர்ட் டைப் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். 3 விஷயமே இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா. ஃபஸ்ட் பாயிண்ட் x1 y1 z1 அதை வெக்டரில் சொல்லும்போது a வெக்டர். செகண்ட் பாயிண்ட் x2 y2 z2 அதை வெக்டரில் சொல்லும்போது b வெக்டர். தேர்ட் பாயிண்ட் x3 y3 z3 அதை வெக்டரில் சொல்லும்போது c வெக்டர். ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னது 1STன்னு சொன்னேன், a வெக்டர் b வெக்டர், தேர்டும் c வெக்டர்னு வந்துருச்சு, ஏன்னா தேர்டும் வெக்டர் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், மூணுமே வரணும். 1 - s - t போட்டிருக்கேன்னா இன்ட்டு a வெக்டர் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு, அப்புறம் s இன்ட்டு b வெக்டர், அப்புறம் t இன்ட்டு c வெக்டர். ஞாபகம் வச்சுக்கோ, 2 பாயிண்ட்டுனா 2 டேர்மோட முடிச்சுக்கணும், 3 பாயிண்ட்னா 3 டேர்மையும் கொண்டு வரணும். 1 - s - t இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு a வெக்டர், அப்புறம் s இன்ட்டு b வெக்டர், அப்புறம் t இன்ட்டு c வெக்டர். ஓகேவா. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 பாயிண்ட்டா, மூணுமே பாயிண்ட்டா, மூணுமே பாயிண்ட் இருக்கும்போது x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 x3 - x1 y3 - y1 z3 - z1 எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சிங்க, மைனஸ்க்கு அப்புறம் வர்றது எல்லாமே x1, இங்கே y1, இங்கே z1 ஞாபகம் வச்சுக்கோ. வேறு எந்த டேர்மும் வராது. x1 y1 z1 ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் போன இதுலேயே சொன்னேன், r - a, செகண்டில் வரும்போது b - a, தேர்டில் வரும்போது என்னது c - a. இங்கேயும் பாருங்கள், லாஸ்ட் எல்லாமே a வெக்டர், ஃபஸ்ட் பாயிண்ட் தான் a வெக்டர், இங்கேயும் என்னது a வெக்டர். ஓகேவா. இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெக்டர் ஈக்குவேஷன் 1 - s - t இன்ட்டு a வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு c வெக்டர். அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், அடுத்து நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். 3 விஷயம் இங்கேயும் பார்த்துருக்கோம். சரியா. 6.7 பாருங்கள். 6.7ல் find the parametric vector, non-parametric vector, Cartesian equation of the Cartesian form of the equations of the plane passing through 3 non-collinear points. இங்கே அவங்களே சொல்லிட்டாங்க 3 பாயிண்ட்ஸ். சரியா. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை a வெக்டர், செகண்ட் பாயிண்ட்டை b வெக்டர், தேர்ட் பாயிண்ட்டை c வெக்டர் எடுத்து எழுதிட்டுனா பாருங்கள், வெக்டர் ஈக்குவேஷனா. வெக்டர் ஈக்குவேஷன் என்னது, 1 - s - t இன்ட்டு a வெக்டரா, இது a வெக்டர், s இன்ட்டு b வெக்டரா, t இன்ட்டு c வெக்டர். s and t ஆர் ஸ்கேலர்ஸ். முடிஞ்சிச்சா. அடுத்து பாருங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு x1 y1 z1 எழுதிட்டிங்களா, x2 y2 z2 x3 y3 z3. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னது x - x1 y - y1, அதே மாதிரி z - z1, இங்கே x2 - x1 y2 - அந்த மாதிரி. இங்கே வந்து என்னது x3 - x1 இந்த ஃபார்முலா மேலே எழுதியிருக்கும் பாருங்கள், அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்குதா, x - 3 y - 6 z + 2, இங்கே வந்து -4 -8, இது வந்து என்னப்பா 8. சரியா, ப்ளஸ் 8. இங்கே வந்து என்னது -2 + 2 என்ன கிடைக்கும், -2 + 2னா 0 ஞாபகத்தில் வச்சிங்க. ஓகேவா. இந்த இடம் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷனு, என்னது -2 + 2ன்னு வரும், அது வந்து என்னது 0. அப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா x - 3 × 0 + 16 y - 6 × 0 - 24. ஏன்னா அந்த லாஸ்ட்டு 3 0 வருது இல்லையா, அது மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 ஆகுது. z + 2 × 8 + 24 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்குது. இந்த 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். இந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸை இந்த ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. லாஸ்ட் ஒன் கொஷின், ஜஸ்ட் அந்த மாடல் மட்டும் பாருங்கள். ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பிளேன். ஒரு பிளேன் கொடுத்துட்டாங்க, இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா. அப்போ r = a வெக்டர் ப்ளஸ் s × u வெக்டர் ப்ளஸ் t × v வெக்டர் அந்த மாடலில் இருக்குது. ஓகேவா. ஸ்கேலருக்கு அப்புறம் வர்றது எல்லாமே பேரலல் வெக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 2 பேரலல் வெக்டர், ஒரு பாயிண்ட்டு. ஸ்கேலருக்கு அப்புறம் வர்றதா பேரலல் வெக்டர். அப்போது இங்கே ஸ்கேலர் இல்லை, இது பாயிண்ட்டு. இந்த ஸ்கேலர் இருக்குது, 2 ஸ்கேலர் இருக்கா, அப்போ 2 பேரலல் வெக்டர். அப்போ 1 பாயிண்ட்டு 2 பேரலல். ஃபஸ்ட்டு மாடலா, ஃபஸ்ட்டு மாடல் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அதை என்ன பண்ணுங்கள், அதை வச்சு சால்வ் பண்ணிவிடுங்க. சரியா. இங்கே நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன், பிளேனோட ஈக்குவேஷன் தான் பார்த்துருப்பீங்க. பிளேனோட ஈக்குவேஷனில் நமக்கு வந்து 3 திங்ஸ் வந்து இங்கே தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஒரு பாயிண்ட்டு, 2 பேரலல்,
ஓகேவா? அப்படியே இதில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிங்க, அதில் ஒன்று குறைச்சிங்க. 2 பாயிண்ட்ஸு 1 பேரலல். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் 3 பாயிண்ட்ஸ் பேரலே கிடையாது, 0 பேரலல். ஓகேவா? இந்த 3 கேஸஸ்க்கு ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? இதோட உங்களோட 6.7 முடிஞ்சதுப்பா. இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா உங்கள் டீச்சரை வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா கேளுங்க. கேட்டுட்டு ஈஸியான கொஷின்ஸாக எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் உட்பட உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட்னா ஃபோன் பண்ணுங்கப்பா. ஒரு முக்கியமான 5 மார்க் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. ஓகே, தேங்க்யூ.